தாயே மகமாயே இளாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அழகான ஒரு பெண்மணி வந்திருக்கிறா. இந்த பெண்ணாகப்பட்டவ என்னுடைய கைக்கு அடிக்கும் ஆயிட்டா. இந்த செட்டுல ஒருத்தர் இருக்கிறான் உதவாதவன். கூத்து ஆடி முடிச்சிட்டு காலையில கூட்டிட்டு வந்து அவனுக்கு தலையோடு தண்ணி ஊத்தி பூச்சேரிக்க ஒரு மாலையை வாங்கி கழுத்துல போட்டு அவன் ஈரங்காயத்துக்குள்ள இந்த மண்டல பூச்சிக்கு மின்னியே அவனை வெட்டி போடுறான். எதா இருந்தாலும் சொல்லிவிட்டு அடிக்கணும். அப்படி ஆளுக்கு ஆளு தெரியுறீங்க எல்லாம் அடிக்கிறாங்க. நான் மட்டும் எவ்வளவு பார்த்து அப்படி நீ அடிக்கணும்னா இங்க அடிக்காத. எங்க அடிக்கணும்? பந்தலுக்கு அந்தால போய் கட்டி கை தூக்கி அடி. போடா போடா. வேண்டுதலை இப்படி வச்சா பிள்ளை செட் ஆகாது. நான் சொல்ற மாதிரி வைக்கணும். சத்தியமா நான் சொல்ற மாதிரி வேண்டுதலை வச்சீங்கன்னா விடியறதுக்குள்ள அந்த பிள்ளை உனக்கு தான். சத்தியமா சொல்றா சொல்றா. விடி விடி கூத்தாடிட்டு கூத்தாடி அம்மா தாயே சத்தி மாரியம்மா அம்மா விடி விடி கூத்தாடிட்டு எப்படியா கூத்தாடிட்டு விடிஞ்சு சம்பளத்தை வாங்கி நான் சொல்ற மாதிரியே சொல்லு. விடி விடி சம்பளத்தை வாங்கி விடி விடி சம்பளத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட இல்ல என்கிட்ட உங்ககிட்ட யானு கேளு பத்திரமா வச்சிருப்பனா. ஆமா என்கிட்ட கொடுத்துட்டு விடிஞ்சு 3 குடம் தண்ணியை ஊத்திக்கிட்டு உன் கோயிலுக்கு முன்னாடி வந்து உங்க தட்டுல வச்சிருப்பாங்க. 3 குடம் ஊத்துறமா? ஆமா குடிப்பாடுறதுதான். அங்க தட்டுல வச்சிருப்பாங்க. என்னது? விபூதி. அதை எடுத்து பட்டப்பட்டியா போட்டுக்கிட்டு அந்த கோயில் வேலைல ஒரு மாலை கிடக்கும். சும்மாவே மாலை வாங்குறது காசு இல்ல. என்கிட்ட கொடுத்துட்டு இல்ல அந்த மாலை எடுத்து என் கழுத்துல போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு ஊசாரி கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த கூத்தல கெஞ்சி அவரு தேங்காய் உடைக்கிறதுக்கு கத்தி வச்சிருப்பாரு. அந்த கத்தி வாங்கி அம்மா தாயே சத்தி மாரியம்மா விடியறதுக்குள்ள இந்த பிள்ளை எனக்கு செட் ஆயிருச்சுன்னா இந்த பிள்ளை எனக்கு செட் ஆயிட்டா நானே வெட்டிக்கிட்டு சாவராயான்னு வைய. நான் செத்து போயிட்டு அப்புறம் இந்த பிள்ளைக்கு யாரு ஆதரவு? ஆயிருக்கிற இருந்தாலும் சபையோருக்கு என்னுடைய பணிவான முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஆமா உனக்கு முன்ன போறதுவா அண்ணன். ஓ சித்தப்பா. ஆமா உங்க சின்னாயில 3.5 வரைக்கும் நான் வச்சுக்கிட்டேன். பெரியப்பா உங்க பெரியம்மா காத்தால தான் போறா. எப்படிதான்? ஓ தாத்தா தடி ஊடிக்கிட்டா தெரியுது. எப்படிதான் கூப்பிடுறது? 2 மா போட்டு கூப்பிடுமா? ஆமா இங்க ஒரு மா அங்க ஒரு மா போட்டு கூப்பிடு. ஓ 2 மா. அப்படி இல்லம்மா 2 மாவையும் சேர்த்து போட்டு கூப்பிடு. ஓ 2 மாவும் சேர்த்தணும். மாமா என்னையா கண்டார ஓடி 5 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு நாள் என் வீட்டுக்காரி என்ன மாமான்னு கூப்பிட்டதல்ல. எப்படி மாமான்னு கூப்பிடுறீ? அம்மா மாமான்னு கூப்பிடுறதுனால மாமான்னு கூப்பிட்டு அப்படியே கை வைப்பேன். கையை ஒடிச்சு விட்டுருவேன். நீ ஒடிக்க வந்தவளா? சரிம்மா எங்கெங்க வைக்கணும் அங்கதான் வைக்கணும். கூட்டெல்லாம் கை வச்சு எல்லாம் சேர்ந்து ஒன்னா கூப்பிட்டு விட்டுருவாங்க. ஓய் உங்க கையை வைக்க கூடாதா? அப்ப இங்க பார்க்காத ஆளே இருக்க முடியாது. சரி அதனால நாமளே பேசிக்கொண்டு வெகு நேரம் ஆகும். நீண்ட நேரம் இருந்தாலும் சபையாகப்பட்டது தெய்வலோகத்தில் கூடினால் தற்சமயம் பூலோகத்தில் கூடியிருப்பது ஒரு தெய்வீகமான சிங்கார பொன்மேடை தீபாவளி தெய்வீக சபை. அதனால நாட்டுக்கு நாடு மகாநாடு பெரும் பெருமை அழகதிரி பன்னகரம். இந்த தாய் திருநாட்டு பெயர் என்ன?
அஸ்தினாபுரம். தெரியாம லட்சுமாபுரம். சபாஸ். அதாவது மேட்டு லட்சுமாபுரம் என்றால் நமக்கு தாய்நாடு தலைநகர் ஒரு அப்பச்சமித்திரம். இங்க நம் கூடியிருக்கின்ற ஆண்களாக பிறந்திருக்கும் பெண்களாக பிறந்திருக்கும் நம்ம தரம சகோதர சகோதரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் இன்றி ஒன்றாக திரளாக வந்து அமர்ந்து கொண்டிருக்காங்களே, என்ன காரணம்? மரியாதைக்குரிய பெருமாள் மகன் சின்ன சாமி அவர் ஒய்ஃபோர் பெருமாய் அம்மா அவர்கள் அவர் குடும்பத்தினர் வைத்த வேண்டுதலுக்காக அம்மனுக்காக அகிலாண்ட கோடி பிரம்மநாயகி உலகமெங்கு அருள்வளிக்கின்ற இல்லாசிரி மாரியம்மன் அம்மனுக்காக வேண்டுதலை வைத்து சக்தி பெரிய மாரியம்மா சக்தி பெரிய மாரியம்மனுக்காக வேண்டுதலை வைத்து வேண்டுதல் நிறைவேறி காரணத்தினால அம்மனுக்காக எப்படி சாப்பாடு அருமையான ஏற்பாடு செய்து ஆமா நமக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்காங்க. அதனால நாடக வைத்த அன்புள்ளங்களும் நாடகத்தை கண்ணுகளுக்கு வந்திருக்கூடிய ரசிக பொதுமக்கள் அனைவருக்கும் மட்டுமல்லாமல் நமக்காக அன்பளிப்பு வாங்கிக்கிறாங்க. உடனே அன்பளிப்பு 100, 50, 10, 20 சொல்லி அன்பளிப்பு வாரிய அன்புள்ளங்களுக்கும் சிறியோர் பெரியோர் அனைவருக்கும் நமது கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். முகமாரியம்மன் பிறப்பு ரேணுகாபத்தின் சம்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மனுடைய சக்தி லீலை அம்மனுடைய தெய்வீக கதையை இன்னைக்கு வைத்திருக்காங்க. அதனால இந்த முகமாரியம்மன் பிறப்பு நாடகத்துல நான் யாரு என் பெயர் என்ன என்னை கொண்டு என்ன நடக்க போகிறது? உன்னை கொண்டா 4 பேர் பாட கட்டி தூக்கிட்டு போவாங்க. என்னத்துக்கு? நீ என்ன கொண்டா என்னை கொண்டு என்ன நடக்க போகுது? அப்படி என்று போக போக தெரியும். ஆமா, அதனால நான் யாருன்னு உரைக்கிறேன், கவனமாக செவி கொடுத்து ஆமதிக்கிறோம்.
சொல்லு அம்மா. எப்ப பார்த்தாலும் எந்த வார்த்தை பேசினாலும் கெட்ட வார்த்தையே தான். ஓய் ஏதா வாயில ஆப்பாயில. ஏய், ஆப்பாயில. அதாவது கொள்ளக்கார ஒரு நாடகத்துல ஒரு வேஷம் வருதுன்னா அந்த வேஷத்துக்கு ஒரு பேர் சொன்னா கூட தடுமாறும். ஆனா அந்த கெட்ட வார்த்தை மட்டும் உனக்கே இல்ல, எல்லா கோமாளியிலும் அப்படியே தான். நமக்கு தடுமாறாது. பேசுற வாய் திருத்தமா பேசணும். பார்த்தாலும் அங்கேயே கிடக்குது. அம்மம்மா, என்னுடைய நாமதாயத்தை ஒருத்தரு உனக்கு தெரிந்ததா என்ன? சொன்ன வார்த்தைகள் புரியவில்லை. சொல்கின்றேன் கேள். அடியே, அந்த ரங்க மாங்கல் பெற்றிட சுந்தர வடிவம் உள்ள என் பெயரோ லலிதா என்று உரைக்கலாம். உங்க பெயரோ லலிதா? ஆமா. அம்மா லலிதா, பெற்ற மாதா பிதா. அம்மம்மா, நான் எப்படி பிறக்கப்பட்டவள்? நான் எப்படி ஜனனமானவள்? எப்படி அம்மா? நான் ஒரு மானிட பிண்டமா இல்ல தெய்வீக பிண்டமா? நீ எந்த பிண்டம்மா? என்ன பிண்டம்மா? அப்படி இருந்தாலும் நான் எப்படி ஜனனமானவள் தெரியுமா? இந்த பாரு இவன் பாரு எது மேல தலையை வச்சு படுத்துட்டு இருக்கிறாங்க. நல்லா தலைகாணி ஆட்டம் இருக்குமே. ஏய் தலைமையில தான் வச்சுக்கிறாங்க. தலை மேல இல்ல, அங்க பாரு பயந்தான். அது என்னது? அப்படியே என்னமோ முட்டு கொடுத்த மாதிரி. எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். ஓஹோ
நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். ஐயா பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். இந்த கவியை பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது விளக்கம் அவனுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆட்டா ஆட்டா அதுவும் ஆடிக்கிட்டு இருக்குது. என்னது இவன் தலை ஆடினாவே அம்மம்மா ஆதியில தேவர் கூடி ஆதியில தேவர் கூடி தேவர் கூடி சேர்ந்து சேர்ந்து ஆதியில் தேவர்கள் ஒன்றா சேர்ந்து தேவ அமிர்தம் என்று சொல்லக்கூடிய பால் அமிர்தங்கள் கிடைந்தார்கள். பால் அமிர்தத்தை அந்த அமிர்தத்தில் 66,000 கன்னிஸ்திரிகள் பிறந்தார்கள். 66,000 கன்னிஸ்திரி. அந்த 66,000 கன்னிஸ்திரிகளில் யானும் ஒருவள். நீங்களும் ஒருவன். ஆமா. உங்க பேரோ லலிதா என்று உரைப்பார்கள். லலிதா லலிதா என்று உரைப்பார்கள். சரிமா. அப்படி தேவருடைய வளர்ப்பால நாலு ஒரு மேனியாக பொழுது ஒரு வர்ணமாக்கி சிறும் சிறப்புடைய சிவன்பாட்டு மண்ணில வளர்த்தி அறிவுமாக்கி எனக்கும் தக்க பருவத்தில ஆய் போச்சு. ஆய் போச்சுன்னா போய் பொச்சு கழிக்கிட்டு வா. தண்ணி உள்ளே இருக்குது. அங்க கழுவுற தம்பர். என்னடா அங்க கழுவுற கழுவுடா. அவத்த வந்து கழுவு சொல்றியா? அதுக்கு தண்ணி படுத்துக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மம்மா எல்லாம் உட்கார்ந்து பாக்குறாங்க. ஐ மட்டும் ஏன் படுத்துட்டு பாக்குறாங்க? இந்த பொண்ணு வேலைக்காரர் வந்தா கரவன் சொத்தனா அடியில பாக்கலாம். முகத்தை பாக்கலாம்னு சொல்லு. அவன் அப்படித்தான் முதல்ல உள்ள வரலாம். ஏய் அப்பா யாப்பா உட்காருப்பா. போடா வெளியே போடா வேச்சு போட்டுக்கிட்டு நான் வருவேன் வெளியே அப்படின்னு சொன்னேன். என்னங்கிறாங்கிற உன் மூஞ்ச ஆறு பார்க்க வந்தா பின்னாடி நேரத்துக்கிட்ட வந்தா பொண்ணு வேச்சக்காரரு ஜாக்கெட்டுக்குள்ள என்ன வைக்கிறாங்கன்னு பார்க்க வந்தாங்க. ஏய் இதெல்லாம் திருந்தவே மாட்டே நீ. அவங்க ஏதோ யார் எப்படி எப்படி மேக்கப் போறான்னு பாக்குவாங்க. இல்ல முக்கியமா பாக்குவாங்க. ஜாக்கெட்டுக்குள்ள நீயே சொல்லி குடிப்பேட்டுங்க. அடுத்து கூத்து வந்தா பாப்பாங்க. நாளைக்கு வருவேன் பாரு. அப்படி எனக்கு தக்க பருவத்தில் திருமணம் ஆனது. நான் யாரோ மனமுடித்தேன் தெரியுமா? என் கணவர். எனக்கு தாண்டி சொந்தம். உனக்கு சொந்தம் இல்ல, நம்ம வாசி பிடிக்குமா சொந்தம்? அவருக்கெல்லாம் கிடையாது. நல்ல பண்ணுங்கா. அவருக்கும் கிடையாது. ஓ கிருஷ்ணனுக்கா. ஐயா நல்லா இருக்கா. மும்மூர்த்தி தேவராட்டு சேர்ந்து இந்த ஊர்ல ஒரு கூத்து நடத்தணும்னு அரும்பாடு படுத்து 1 மாச காலமா அவங்கதான் உண்மை. இங்க வந்து நம்ம ஆடிக்கிறோம். என்னன்னா பேசுறாங்களே தெரியலையே. அதனால அம்மா ஆமா அதனால என் கணவர் யார் தெரியுமா?
நான் அவரை கை காட்டினா அவரும் இல்லைன்ட்டாரு, அவரை கை காட்டினா அவரும் இல்லைன்ட்டாரு, இவரும் இல்லைன்ட்டாரு. அப்படின்னா இல்லைன்ட்டாரு. இருக்குமா இல்ல இவரா இல்ல இவரு கூத்து விட்டு வருது. அவராயிருக்குமா இவராயிருக்கும்னு கேள்விகளை கேட்கின்றாயே, என் சொந்த கணவர் யாராருக்கும் என்று தெரிந்து கொண்டாய்? அதுதான் தெரியலையே. அதாவது 56 தேசத்தில் சிறப்போங்கி நகரம், அதுதான் குருசேஸ்திரம். அதுதான் கூதி சாஸ்திரம். வாயை திறந்தாவே உனக்கு அதுதான் வருமா? வாயில வச்சு கட்டிவிட்டாங்களா? என்ன ஊருன்னு சொல்லி தந்தம்மா. அம்மாவை தான் கேட்கணும். குருசேஸ்திரம். அந்த குருசேஸ்திரத்தில் நீதி நேர்மை நெறிமுறை தவறாமல் அரசாட்சி செய்யக்கூடிய மன்னர் அவர்தான். ஆகாய மார்க்கமாக ரதம் ஓட்டக்கூடியவர் இவரே. அவரே இவரு அங்க ஓட்டுறாரா? என்ன டம்ளர் கையில எடுத்துக்கிறீரா? அவர்தான் ஆகாய கந்தர்வ மன்னன் ஆகப்பட்டவர். அவர்தான் உங்களுடைய கணவர். அவர்தான் அவர்தாண்டி இன்னொரு கணவர். கணவர். அப்படி அண்ணவரை மனமுடித்து இந்த குருசேத்திர பூமியில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க எத்தனை பேரு? 27 பேர். என் கணவருக்கு மனைவிமார்கள். நான் தான் மூத்தவள். நீ தான் மூத்தவள். 27 மனைவிகள் திருமணம் செய்தோம்னு சொல்றீங்களே, ஏன் எதற்காக? ஐயோ அம்மா, ஒரு நாடாளுக்குடி மன்னனை மனமுடித்தால் ஒரு கணவனுக்கு ஒரே ஒரு மனைவி மட்டும்தான், ஒரு பெண்ணுக்கு ஒரு மனைவி, ஒரே ஒரு ஆண் தான். அப்படி இருக்கும் தருவாயில் 27 பேரை மனமுடித்தாரே என் கணவர். என்ன காரணம்? ஏன் இத்தனை பெண்களை மனமுடிக்க வேண்டும்? ஐயோ அம்மா, அண்டி கேட்கிறேன். ஒவ்வொருத்தையும் கல்யாணம் ஆக ஆக செத்து போயிட்டாங்களா? இந்த குடும்பரவல்லியே அனைவருமே உயிரோடு இருக்கார்கள். ஏன் எதனால் திருமணம் செய்ய வேண்டும்? அம்மா, அந்த கொடுமை நினைத்தாலே உள்ளமெல்லாம் தீயிலே வந்த புழுக்களை போய் உன்னையே துடிக்கிறது.
நான் கோரியற்ற நாள் முதலாக எனக்கென ஒரு குழந்தை சுகம் கொண்டு கண்டதில்லை. நான் பிள்ளை இல்லாத படுபாவியா இருக்கிறேனே. ஒரு பெண்ணாக நான் பிறந்து நான் புத்திர பாக்கியம் இல்லாத பாவியா இருக்கிறேன். இல்ல நாங்கள் செய்த பாவமா? என்னுடைய மூதாதைகள் செய்த பாவமா? என் கணவனுடைய மூதாதை செய்த பாவமா தெரியவில்லை. இந்த ஜென்மத்தில் ஒரு பெண்ணாக அவதரித்து அவருக்கு நான் மனைவியாக நான் வாக்கப்பட்டு நான் புத்திர பாக்கியம் இல்லாத பாவியாக கலங்கியிருக்கிறேன். இப்படி 27 பெண்களையுமே திருமணம் செய்து 27 பேத்துக்குமே புத்திர பாக்கியம் இல்லாத கலங்கி நிற்கின்றோம். நான் என்னமா பண்ண முடியும்? இங்கே ஒண்ணுமே இல்லாத இல்ல. எருதுக்கு புண்ணு காகத்துக்கு கொண்டாட்டமா? என்னமா அப்படி சொல்ற? நான் குழந்தையில தவித்து கொண்டிருக்கிறேன். உன்னை யாரும் பண்ண சொன்னாங்கப்ப. அம்மா இப்படி கலைக்கு தவித்திருந்தாலும் ஏன் எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்று ஒன்றுமே புரியவில்லை. குமார் அவர்கள் நமக்காக அன்பளிப்பு கொடுத்திருக்கார். அவருக்கு தெரிவிக்கலாம். இருந்த போதிலும் இப்படியே தினந்தோறும் நாளைக்கு நாளை காலங்களுக்கு இருந்தாலும் திருவாக்கியம் தான் இல்லை என்றாலும் ஏன் என்ன வேண்டும் காரணம் தெரியவில்லை. அதனால அவருக்கு குழந்தையாக நாங்க 27 பேரும் எங்களுக்கு குழந்தையாக என் கணவராகும் பிள்ளை இல்லாதவங்க இப்படிதான் இருக்கணும். அதனால இப்படி காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற நேரத்தில் அது வேகமா வந்திருக்காயே. வந்ததோ சேதியாது. கணவராகப்பட்ட மன்னன் உடனடியாக கையோடு அழைத்து வர சொன்னான். கையோடு இல்ல காலும் இல்ல உடனடியாக கையோடு கையோடுங்கிறான். கையோடுமா உங்களை அழைத்து வர சொன்னான். என் சுவாமி அழைத்தாரா? ஆமா உன் சுவாமி. அப்படி என்றால் மாலை போட்டு புறப்படு போய் பார்க்கலாம். காட்டு
சொன்னா நீங்க ஏய் சளி மூஞ்சா சளி மூஞ்சனா அண்ணா கொஞ்சம் திவ்யா பாதையை படுவதற்காக உன் மனைவியாகப்பட்டவள் லலிதா ஆமாம் சாமி நந்தவனமே சென்று நந்தவனத்தில் மல்லிகை முள்ளி இருவாச்சு கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய மலையை கொண்டு வந்து உங்க பாதத்துல போட்டு 12 நாள் கழுவி பாக்காடு என்று நிறுத்தி படைக்கிறேன் சுவாமி உங்கள் திருவடியை. என்ன சுவாமி என் திருவடியை பணிந்திருக்கிறாயா? நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படிங்க? என் திருவடியை பணிந்ததனால் இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகில் மஞ்சள் குங்குமத்தோடு பூவுடன் பொட்டுடன் தீர்க்க சுமங்கலியாய் வாழ்ந்திருப்பாய். என்று வாசித்திருக்கிறாய். நீங்கள் இருக்க வரை எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. அதான் நீங்கள் இருக்கும் போது உங்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் என்ன வருத்தப்பட போகிறோம். அதனால தேவி வாழ்க வேண்டும் வாழ்த்திருந்தாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அரண்மனை தான் இருக்கின்ற பொழுது நம்ம தாதிமார்களை விட்டு அழைத்ததோர் செய்திதான் யாது. உன்னை எதற்காக அழைத்தேன்? உங்களை 27 பேரையும் எதற்காக அழைத்தேன்? தேவி திருமணம் செய்த நாள் முதலாக இருவருக்கும் குழந்தை வரமில்லை. கேக்குறீங்க. அதனால இந்த மட்டும் கோமாளியை கேட்டு அப்படியே தாங்க முடியல என்னால. அப்படியா? ஆமா. பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவி என்று பேருலகமே பேசுகிறாரு நம்மள. இல்லையா? நானே அழுந்துட்டு இருக்கிறேங்க. உடனே அவன் என்னங்கிறான்? என்ன சொல்றான்? உன் புருஷனுக்கு வேற யாரும் கேக்குறாங்க. எங்கடா போனா? நல்ல ஆஸ்பத்திரி கூட்டி போய் செக் பண்ண சொல்றாங்க. சரி அவனை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். தம்பி நல்ல தம்பி. ஆமா. ஏன்டா அப்படியே சொன்னா பண்ணாடிடா? என்னடா? நான் குழந்தை இல்லங்கறாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கறாங்க? என்ன சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? யாரு? நான் தான். அவங்க தான் சொல்ல முடியும். ஆமா. ஏன்டா ஆடு நனைதுன்னு வானா எழுந்த கலையா உங்களாலேயே முடியலன்னா என்னால முடிய மாட்டாது. நினைப்புல இருக்கிற நீங்க தேவி தும்புடு வருதா? ஒருத்தன் தேவிங்கிறாரு, நீ தும்புடு வருது இருங்க. வந்துருச்சுங்க. அதாவது சாமி 27 தேவிமார்கள் அழைத்து இதோ தேவலோகத்திலே அந்தர மார்க்கமாக ஆயாயத்திலே நான் ரதம் ஏறி பிள்ளை வர வாங்க தேவலோகம் புறப்படலாம் என்று அல்லவா உன்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லவே அழைத்தேன். தினந்தோறும் நீங்களே போறேன்னு சொல்வீங்க. உண்மைதான். ஆனா இன்றைய தினத்துல 27 தேவிமார்களையும் அழைத்து போகலாம் என்று என் மனதில் எண்ணம். மனைவிகளை அழைத்துக் கொண்டு போகலாம் என்று உங்களுக்கு ஒரு ஆசை. ஆமா. அப்படி என்றால் நீங்களே ஆசைப்படும் போது நாங்க வேணானா தடுக்க போறோம். நானும் மேல ஏறலாம் நிக்கிறேங்க. அப்படியா? அவர் மேல ஏறினா தான் சரியா இருக்கும். இவ்வளவு நாள் இவரு மேல ஏறினாரு. ஏறினாரு ஒண்ணும் காணோம். இவரை படுக்க வச்சு நீ மேல ஏறு.
எல்லாம் ஏய், தேங்காய் உரிக்கிற மாதிரி உனக்கு அந்த சக்தி மாதிரியா ஒரு கண்டு எண்ணெய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கண்ணெல்லாம் கொடுத்தா எனக்கு பத்தாவது ஒரு டின்னா கொடுத்து சின்னவா? ஆமா ஏய், நான் என்ன சொல்றேன்னா அந்தர மார்க்கமாக பூலோகத்தை விட்டு ஆகாய மார்க்கமாக ரதமேறி போக போகிறோம். அதுதான் அந்த ரதத்தை மேல போக எனக்கு ஆசை. அதுவா புறப்படுவோமா? போலாமே. ஆகட்டுமா? இப்பொழுது 27 தேவிமார்களை அழைத்து ஆகாயத்திலே ரதத்திலே ஏறி தேவலோகம் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமையான தங்கம் ஐயா பேரு என்ன? சின்னசாமி ஐயா அவர்கள் நமக்காக நன்கொடைகளை வாரி வழங்கியிருக்காங்க. சக்தி மாரியம்மன் அருள் பெற்று அவர் குடும்பம் பாலாறு செல்வமாய் நீடூழி வாழ வேண்டும். கேளும் தபையோர்களே, ஆகாய கந்தர்வ மன்னனாகப்பட்டவர் மன்னர்களை அழைத்து தெய்வலோகம் போக நேரத்து இதே சமீபத்தில் வண்ணான் வண்ணாத்தி சபை தர்பார் அவர்களால் மற்றதை அறியலாம்.